ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம முட்டையும் எறா போட்டு ஒரு கிரேவி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 பட்டை, லவங்கம், இலாச்சிலாம் போட்டு 4 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சாப் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க காய்ஸ். அண்ட் 3 மீடியம் சைஸ் அளவு ரஃப்பாக சாப் பண்ணி கொஞ்சம் டொமேட்டோ போட்டு அதுவும் நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு எறா போட்டுக்கோங்க. போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா வதக்கிடுங்க. வதக்கிடப்ப மஞ்சள்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்த மிளகாத்தூள் போட்டு அதுவும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கோங்க காய்ஸ். போட்டால் தான் நம்ம முட்டை போடும்போது நல்லா வேகும். சரியா? தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடிடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு இந்த மாதிரி கொதிச்சுட்டு அப்புறமா இப்போ முட்டை போட்டுடலாம். முட்டை போடணும்னா எப்படி தெரியுமா கைஸ் போடணும்? இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கிண்ணத்தில் எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்காதுல முட்டை, அந்த முட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே போட்டிங்கன்னா நம்ம குழம்பே இதாகிடும், ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்படியே என்னது சூப்பராக வரும். அப்படியே கேக் மாதிரி வரும் முட்டை. அதனால இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டை சரியில்லைன்னா கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 எக்ஸ் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணால் கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். அண்ட் தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் 5 to 6 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகிற அளவு முட்டை மூடி வச்சிடலாம். அதுக்காக கொஞ்சம் நடுவில் எடுத்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். போட்டால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் நல்லா குக் ஆயிரும். இல்லைன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான டெலிஷியஸான நம்ம எறா அண்டு எக் போட்டு ஒரு குழம்பு சொல்லலாம், கிரேவி சொல்லலாம். இது சாதத்தோடும் சூப்பராக இருக்கும். அண்ட் ரொட்டி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக சூட் ஆகும் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நாங்கள் இந்த கிரேவி செஞ்சுட்டு மீன் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி கடாய் வச்சுட்டோம். மீன் ஃப்ரை பண்ணி சுட சாதம், ரசம் இருந்தது. அண்ட் தென் இந்த முட்டை அண்ட் ப்ரான் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்காக என்னோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.